நம்முடைய காங்கிரஸ் கட்சியிலிருந்து மாநில துணைத் தலைவர் திரு இதாயதுல்லா அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். திரு இதாயதுல்லா, இந்திய ராணுவம் மத்திய அரசு ஏதோ ஒன்று திட்டமிடுகிறது அப்படின்னு தெரியுது. மேபி அது என்ன அப்படின்றது ராணுவ ரகசியம், நிச்சயமாக ராணுவ ரகசியம். அதை நோக்கிய நகர்வுகளாக அதை நீங்கள் பார்க்குறீங்களா? பிரதமர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் சந்திப்பு ஒவ்வொரு ஸ்டெப்பாக எதிர்கட்சிகள் அனைத்து கட்சிகளுடைய கூட்டத்தில் பேசுகிறாங்க. அதை தாண்டி மாநில முதலமைச்சர்கள்ட்ட உள்துறை அமைச்சர் பேசுகிறாரு. பாதுகாப்புக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு கூடுது. இந்த நகர்வு எதை நோக்கி போகுது? காங்கிரஸ் என்ன கருதுது? சம்பவம் நடந்து எத்தனை வருஷம் நாளாச்சு சொல்லுங்க. சம்பவம் நடந்து எத்தனை நாள் நீங்கள் சொல்லுங்க. சம்பவம் 22 இன்னைக்கு என்ன தேதி? 28. இங்கே இருக்க வேண்டிய அவர் சொன்னார் இல்லையா, அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி வந்தால் அதை பற்றி பேச வேண்டிய பிரதமர் இங்கே இல்லை. நம்பர் 1 போயிட்டு வந்து என்ன செஞ்சார்? எதிர்கட்சிகளுடைய கூட்டம், அதாவது சர்வகட்சி கூட்டம் நடக்குது, அதில் கூட கலந்துக்காம பீகாருடைய தேர்தலுக்கு போய் நிற்கிறார். அந்த அங்கே போய்கிட்டு பேசுகிறார். நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, அவருடைய காஷ்மீர் பயணமும் ரத்து பண்ணிட்டு இப்போ அரபு நாட்டுக்கு போகிறாரு. வந்த உடனே என்ன செஞ்சிருக்கணும்? அவர் டெல்லியில் உட்காந்து சர்வகட்சி கூட்டத்தில் அவர் பேசியிருக்கணும். இல்லை, வந்த உடனே அவர் டெல்லியில் உட்காந்து பாதுகாப்புக்கான மத்திய அமைச்சரவை கூடி அப்போதான் சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்துகிறோம், பாகிஸ்தானியர்களை வெளியேற்றுறோம், விசாவை நிறுத்துகிறோம், தூதர்களை திரும்ப பெறுறோம் அப்படின்றதெல்லாம் அன்றைக்கி தான் இருந்துச்சாங்க. நான் சொல்கிறதுங்க, அது தொடர்ந்து அந்த 2-3 நாட்களுக்கு டெல்லியில் உட்காந்தோ ராணுவ அதிகாரிகள் இப்போ போய் சந்திக்கிறாங்க இல்லையா, இது எல்லாமே செஞ்சுருக்கலாம். நான் நீங்கள் சொன்ன சிந்து நதி ஒப்பந்தமே அவசர கோலத்தை எடுத்த முடிவு. அது நடக்காத காரியம். அது எடுக்கணும்னா இனிமேல் நீங்கள் அணையை கட்டணும். நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கு மூட்டை பூச்சிக்காண்டி குடிசையை நீங்கள் போய் எரிக்க முடியாது. நடந்தது என்ன? பயங்கரவாதி. அந்த பயங்கரவாதிகளை வேறு இருக்கணுங்கிறதுல காங்கிரஸ் தலைவர்கள்லேருந்து இந்தியாவில் அத்தனை தலைவர்களும் தெளிவாக இருக்காங்க. உங்களுக்கு அதுக்கு வாய்ப்பும் கொடுக்குறாங்க. நீங்கள் அந்த பயங்கரவாதிகளை நீங்கள் அன்னைக்கு போய் ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குன்னு பண்ணிவிட்டு அதோடு நீங்கள் விட்டுட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு தேர்தல், அந்த தேர்தல் அதை வச்சு வெற்றி பெற்றீங்க. நான் கேட்குற கேள்வி, பிஓகேன்னு ஒன்று இருக்குது, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர். நீங்கள் அன்றைக்கி அடிச்சிருக்க வேணாமா? உங்களுக்கு தேர்தல் தான் முக்கியமாக இருந்துச்சு. அன்றைக்கி சர்ஜிக்கல் ஏன் பண்ணீங்க? நான் இப்போவும் நான் கேட்குறேன், அது இந்தியா தானே? பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் ஏன் உங்களால அதை யாரு ஒப்பந்தம் போட்டு அதை அங்கேயே இருக்கட்டும் நிப்பாட்டுங்க? ஒப்பந்தம் யாரு போட்டார்? இப்ப சர்ஜிக்கல் எந்த பிரதமர் போட்டார்? இப்ப சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு மட்டும் அனுமதி வாங்கிட்டு போனாங்களா? காங்கிரஸ் அரசு இருந்தது சார். நான் கேட்கிற கேள்வி 71 நம்ம பிடித்த பகுதிகள்ல அதுவே 13,000 சதுர கிலோமீட்டர். கேட்கிற கேள்வி நீங்க விளங்கல. சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் என்ன கேட்டுட்டு போனாங்களா? அது காங்கிரஸ் ஆட்சியில் நடந்ததா? உங்களுக்கு அந்த தைரியம் இந்த அவ்வளவு பெரிய தவறு நடந்திருக்கு. இந்திய மக்களுக்கு, ராணுவ வீரர்களுக்கு அவ்வளவு பெரிய அநியாயம் நடந்திருக்கு. என்ன செஞ்சிருக்கணும்? இல்ல அப்ப நீங்க சொல்ல வருது அன்னைக்கே போர் தொடுத்திருக்கணும். நீங்க உங்களுக்கு தைரியம் இல்லை. ஏன் தைரியம் இல்லை? அதையும் நான் சொல்றேன். பிஓகே மட்டும் இல்ல, சிஓகேன்னு ஒன்று இருக்கு, சிஓஐன்னு இருக்கு. சைனா ஆக்குபைடு இந்தியா, சைனா ஆக்குபைடு காஷ்மீர். உங்களுக்கு என்ன பயம்? சைனா நம்மளை தாக்குங்கிற அந்த பயம் உங்களுக்கு இருக்க ஒழிய சைனாவோட உங்களுக்கு உள்ள தொடர். திரும்ப நான் சொல்றேங்க, நீங்க ஏன் பிஓகேவை இதுவரை நீங்க வச்சிருக்கீங்க? நாளைக்கே நீங்க போறது உங்களை யாரும் தடுக்கல. நீங்க தேவையில்லாம மக்களுக்கு எதிராக நான் இருப்பேன், சிந்து நதிக்கு எதிராக இருப்பேன். நீங்க என்ன சொல்றீங்க? உங்க ஊடகம், உங்க கட்சி இன்னைக்கு பிடிபட்டது யாரு? காஷ்மீர்ல சம்பவத்துக்காக பிடிபட்டுக்கூடியவர் ஒரு பாஜகவுடைய நிர்வாகி. அந்த விளக்கம் வந்துருச்சு வெளியே. அவர் யாரோட ஏதாவது ஒன்று பேசிட்டு இருக்காரு. நான் சொல்றதை கேளுங்க. சார், பிடிபட்டவங்களா தீவிரவாதிகள் சார். அவங்களுக்கு துணை போனவங்க பாஜகவா? நான் கேட்கிறேன். இல்ல சார், ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு நான் கேட்கிறேன். அப்படி இருந்தா என்ன மெயின் ஸ்ட்ரீம் நான் கேட்கிறேன். அப்ப உங்களுக்கு ஊடகங்கள் பூரா நீ முஸ்லீமா இந்துவான்னு பாட்டு சுட்டம்னு சொன்னாங்களே, அது உண்மையா பொய்யா? ஒரு லேடி சொன்னாங்க சார், ஒரு லேடி கிடையாது. நான் சொல்றதை கேளுங்க. எல்லாரும் என்ன சொன்னாங்க தெரியுமா? தெளிவா 1.5 மணி நேரம் கர்னல் ஒருத்தருக்கு அந்த கப்பல் படை இது 1.5 மணி நேரம் அவரு உங்களுக்கு காயத்தோடு இருந்திருக்காரு. ஒரு ராணுவ வீரர் வரல. நான் அந்த பகல்காம பார்த்தவன். சில மாதங்களுக்கு முன்ன போகும்போது நான் பகல்காமில் இருக்கும்போது அங்கங்கே ராணுவ வீரர்கள் இருந்தாங்க. இன்னைக்கு ஏன் ஒரு ராணுவ வீரர்களே இல்லை? ஏன் அவ்வளவு குயிக்கா அந்த ராணுவர்கள் வரல? என்ன காரணம்? இந்த பாதுகாப்பு குறைபாட்டுக்கு இதுவரை காங்கிரஸ்ல ரயில்வே விபத்து வந்தால் ஆல்போது சாஸ்திரி ராஜினாமா பண்ணியிருக்காரு, அஸ்வினி குமார் ராஜினாமா பண்ணியிருக்காரு, எங்களுடைய கூட்டணி கட்சியான ராஜா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உள்துறை அமைச்சராக இருந்த சிவராஜ் பட்டேல் ராஜினாமா பண்ணியிருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் எத்தனை நடந்திருக்கு?
நீ எத்தனை காரியம் நடந்திருக்கு சொல்லி முடிச்சிரு சார். என்னென்ன நடந்திருக்கு? நீங்க புல்வாமா அட்டாவுக்கு யாராவது நாங்க தார்மீகமா நான் ராஜினாமா பண்றேன்னு சொன்னீங்களா? அது மட்டுமல்ல, நீங்க என்னமோ சொல்றீங்க 370க்கு பின்னால 2020 மட்டும் 410 தாக்குதல் நடந்திருக்கு, ஆண்டுதோறும் தாக்குதல் நடந்திருக்கு. நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நாங்க 370 போட்டதுனால ஆயிடுச்சு. ஒரு பெரிய மாநிலத்தை இழிவுபடுத்தி ஒரு சின்ன மாநிலம் ஆக்கியிருக்கீங்க. அப்படி இருந்த அந்த மக்கள் நமக்காக பாடிக்கிட்டு இருக்காங்க. வந்த அத்தனை பேரும் தமிழ்நாட்டுக்காரர்கள் உள்பட சுற்றுலாவினர் என்ன சொன்னாங்க? அந்த காஷ்மீர் மக்கள் தான் எங்களை காப்பாத்துறாங்க, அவங்க தான் எங்களை கார்ல கொண்டு விட்டாங்க, அவங்க தான் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க சொன்னாங்களா இல்லையா? நீங்க ஏன் மதத்தை கொண்டு வரீங்க? ஒரே ஒரு விஷயம், சோழனுக்கும் பாண்டியனுக்கும் சண்டை நடந்துச்சு, 2 பேரும் ஒரே மதம் தான். கலிங்கத்துக்காரனுக்கும் அசோகனுக்கும் சண்டை நடந்துச்சு, 2 பேரும் ஒரே மதத்துக்காரன். இங்க மதம் எங்கே வந்துச்சுன்னு கேட்கிறேன். சம்பந்தம் இல்லாம பாஜகவினர் இதை மத ரீதியாக கொண்டு போய் சொன்னதன் விளைவு என்ன? அதே தலைவர் பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலையா இருந்தாரு. அவர் போனதுனாலே என்ன சொல்றாரு? அங்கே முஸ்லிம்கள் தான் காப்பாற்றினார்கள், முஸ்லிம்கள் தான் பாதுகாப்பு கொடுத்தார்கள். ஏன் நல்ல வேளை அவர் பதவியில் இருந்தா சொல்லியிருக்க மாட்டார். கேப்போம் ஒரு நிமிஷம் கேப்போம். அந்த பல்காம் தாக்குதல் திறப்பு 20ஆம் தேதி திறந்தது, 22ஆம் தேதி தாக்குதல் நடந்தது. 22ஆம் தேதி 2 நாளுக்கு முன்னாடி அங்க இருக்கிற பிடிஓ தான் இன்சார்ஜ் மாநில அரசு. அவங்க எந்த ஒரு கூட்டத்தையும் போட்டு ஒரு சர்வே ஒரு ரிவ்யூ பண்ணுவாங்க. அத பண்ணல, லோக்கல் போலீஸ்க்கு தகவல் கொடுக்கல, ராணுவத்துக்கு தகவல் கொடுக்கல, சிஆர்பிஎஃப் தகவல் கொடுக்கல. அந்த மாநில அரசு தங்கள் இஷ்டம் போலதை நடத்தி இருக்கிறது என்றால் ராணுவத்துக்கு அங்க அதிகாரம் இல்லை. லெப்டினன்ட் கவர்னருக்கு தான் அவங்க ரிப்போர்ட் பண்ணுவாங்க. போலீஸ் இன்னைக்கு முதலமைச்சர் கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு. அது இருந்தாலும் கூட டூரிசம் முழுமையாக யார் கண்ட்ரோல் இருக்கு? மாநில அரசு கண்ட்ரோல் இருக்குது. ஒரு டூரிஸ்ட் வந்து நம்ம பண்றோம் அப்படின்னா அது முழுமையான ஒரு சின்ன குழந்தை பேசுறான். அவர்கள் அங்கே வந்தார்கள், அந்த தீவிரவாதிகள் முஸ்லிமையும் இஸ்லாம் அதாவது கிறிஸ்டின் இந்துக்களையும் தனியாக நிக்க சொன்னார்கள், முஸ்லிம்களை சுட்டுக் கொண்டார்கள். குழந்தை பேசுறாங்க. நீங்க தயவு செய்து இல்ல இது மட்டும் இல்ல, நீங்க தயவு செய்து உண்மையை மறைக்காதீங்க. பாருங்க, இதெல்லாம் மனசாட்சியோட பேசுங்க, மனசாட்சியோட பேசுங்க. தயவு செய்து பிரிவினைவாதம் தாஜா அரசியல் பண்ணாதீங்க, அரசியல் பண்ணாதீங்க. நாட்டுக்காக பேசுங்க, இந்திய நாட்டுக்காக பேசுங்க, இந்திய இறையாண்மைக்காக பேசுங்க. உங்களுக்கு ஸ்டாப் இட். தவறு நீங்க பேசுறது, நீங்க தப்பா பேசுறீங்க, பொய் பேசுறீங்க. ஒரு பாகிஸ்தான் ராணுவம், ஒரு ராணுவமே தீவிரவாதத்தை கையில் எடுத்திருக்கிறது. ஒரு ராணுவமே தீவிரவாதிகளை முடுக்கிவிட்டு ஒரு இஸ்லாமிய தீவிரவாதத்தை கையில் எடுத்திருக்கிறது. உலகம் முழுவதும் நடக்கிற தீவிரவாதத்தில் அதிகம் பாதிக்கப்படுபவர்கள் யார் தெரியுங்களா? இஸ்லாமியர்கள். 95% அதிகம் பாதிக்கப்படுகின்ற சகோதரர்கள் யாருன்னு கேட்டா இஸ்லாமியர்கள். அதை செய்வது யார் தெரியுமா? இஸ்லாமியர்கள். தயவு செய்து புரிஞ்சுக்கீங்க. செய்வது யாரு முக்கியம்? இங்க வந்து இந்துவா முஸ்லிமா என்று பார்த்து யார்? நான் கேக்குறேன், போய் பேசாதீங்க. உங்க தலைவர் மாதிரி ராஜா அரசியல் பண்ணாதீங்க. தவறு பேசாதீங்க. நீங்க ஓகே, இந்தியாவுடைய நடவடிக்கை என்னவாக போகுது கேட்கலாம். இடைவெளிக்கு ஐயா ஹிதாயத்துல்லா அவர்கள் சொல்லும் போது நம்ம எல்லா முஸ்லிம்களையும் நம்ம வந்து தவறாக சொல்றோம், அவங்களை எல்லாம் தீவிரவாதிக திச்சடிக்கிறோங்கிற மாதிரியான ஒரு இதுல வந்து அவர் ஆதங்கத்துல பேசினாரு. நான் ஒரு விஷயம் சொல்லணும், பாகிஸ்தான் பிரிக்கப்பட்டது மதத்தின் பெயரா. அவங்க இந்த டெரரிசம் எக்ஸ்போர்ட் பண்றது மதத்தின் பெயரா. ஒரு சின்ன பாகிஸ்தான வந்து ஜின்னா கேக்குறதுக்கு முன்னாலேயே ஆர்எஸ்எஸ் தீர்மானம் போட்டது 1938ல பாகிஸ்தானை பிரிச்சு கொடுக்கணும். அப்பதான் இந்தியா முழுசு நம்ம எல்லாம் பண்ண முடியும். நீங்க திரும்பவும் வரலாறு எதனால பிரிக்கப்பட்டது எனக்கு புரியல. இப்போ நான் எங்களது மூத்தவர் ஹிதாயத்துல்லா அவர்களையோ
இல்லன்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை பத்தி நம்ம பேசினா RSS காரணங்களை தெரிஞ்சுக்கங்க சார். பாகிஸ்தான் பிரிவினைக்கு காந்தி எதிர்த்தாரு, நேரு எதிர்த்தாரு, எல்லாரும் எதிர்த்தாங்க. அன்னைக்கு கொடுக்க சொன்னது RSS, ஆதரவு கொடுத்தது யாரு? சுதந்திரா கட்சி, ராஜாஜி. இல்ல அன்னைக்கு RSS என்ன ரோல் சார் இருந்தது? அதிகாரத்துல எங்க இருந்தாங்க RSS? இன்னைக்கு ரோல் அதே மாதிரி அவங்க எல்லாம் பண்ணாங்க. காங்கிரஸ் இந்தாண்ட போச்சு. ஐயா இதுக்கு ஒரு பெரிய நீண்ட நெடிய வரலாறு இருக்கு. நீங்க 47ல வந்து நிக்கிறீங்க. அதுக்கு முன்னாடியும் வரலாறு இருக்கு. ஓகே, அத முதல்ல புரிஞ்சுங்க. ரமேஷ் திடீர்னு வரல வந்துச்சா பாகிஸ்தான்? ஓகே ரமேஷ், அங்க அந்த பாகிஸ்தானுக்கு ஏன் டர்க்கிஷ் மிலிட்டரி வந்து உடனே சப்போர்ட் அனுப்புறாங்க? எக்யூப்மெண்ட்ஸ், டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் உடனே அனுப்புறாங்க. ஏன்? பதட்டம் இருக்கிற நிலைமையில எதுக்காக அனுப்புறாங்க? அவங்க என்ன பக்கத்து நாடா? இதுவா? ஏன் ஐக்கிய அரபு நாடுகள் கண்டிக்குது, சவுதி அரேபியா கண்டிக்குதுன்னு சொல்லிட்டு டர்க்கின்னு சொல்றீங்க. ஈரான் உங்களுக்கு தேவைப்படுறதெல்லாம் நீங்க பேசுறீங்க. சீனா யாரு சார்? சீனா முஸ்லிம் கண்ட்ரியா? சீனா சப்போர்ட் பண்ணுது சார் பாகிஸ்தானுக்கு. ரஷ்யா மறைமுகமா சப்போர்ட் பண்ணுது, அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுது. ப்ளீஸ் சைனாவை உங்களால எதிர்க்க முடியல. சைனா 1.5 லட்சம் சதுர கிலோமீட்டரை பறிகொடுத்த சீனாவிடம் பறிகொடுத்த காங்கிரஸ் ஆட்சி அல்ல. இப்போ இன்றைக்கு எதையும் திட்டமிட்டு செயல்படக்கூடிய நம்முடைய இங்கிருந்து பேசி இந்துக்களுக்கு எதிராக பேசி பிரிவினை வளர்க்கின்ற சாப்ட்கோர் தீவிரவாதிகள் காங்கிரஸ்காரர்கள், இதயதுல்லா போன்றவர்கள், ராகுல் போன்றவர்கள், இருக்கின்ற திமுக போன்றவர்கள், இவர்கள் தான் இந்த மாதிரி பிரிவினைவாதத்தை தாஜா செய்து கொண்டிருக்கார்கள். நீங்க செய்யற பேச்சுதான் இன்னும் கூட நீங்க உண்மை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீங்க. இன்றும் உண்மை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீங்க. நீங்க என்ன கொடுமையான விஷயம் இது? இன்னும் எரிகிற உண்மையை ஒத்துக்கொள்ளுங்களேன். இல்ல சார், தீவிரவாதம் இருக்கிறது, தீவிரவாதம் டெரரிசம் இருக்கிறது, இவர்கள் காரணமாக இருக்கிறார்கள். ராகுல் பாகிஸ்தான் ஆதரிக்கிறாரா என்ன? மோடி அவர்கள் ஒரு பிரதமராக இருந்து நீங்க உண்மையை ஒத்துக்கணும். நீங்க பேசுற ரொம்ப சிம்பிளுங்க. பாஜகவினர் செய்கிற விஷயங்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும். இன்றைக்கு வசுதெய்வ குடும்பம்னு வாயில சொல்றாங்க. பேசுவது மானம், இடை பேணுவது காமம்னு கம்பன் அழகா ராவணனை பார்த்து சொல்வார். அது மாதிரி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, வசுதெய்வ குடும்பம்னா என்ன? உலக மக்கள் அனைவரும் சகோதரங்கிற அர்த்தம். அது யாதும் ஊரே யாவரும் கேள்விங்கிற அர்த்தம். என்ன செய்யறாங்க? மாட்டுக்கறி வச்சிருந்தா கொல்றேன். அதே மாதிரி ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி ஜெய் ஸ்ரீராம் சொல்லலையா, நான் கொல்லுவேன், அடிப்பேன். இதெல்லாம் எங்கே உள்ளது? லவ்ஜிகாதா? நான் அடிப்பேன். கோயிலுக்குள்ள கற்பழிச்ச ஒரு சிறுமியை கற்பழிச்சவங்களுக்கு ஆதரவா பாகிஸ்தானியர் மீண்டும் சொல்றேன், மதசாயம் பூசுவதுங்கிறது தேவையில்லாத ஒண்ணு. நாம் எல்லாம் இந்தியாவில் இந்துக்களும் முஸ்லிம்களும் சகோதரர்களா இருக்கோம். அந்த வகையில நான் இன்னைக்கு அண்ணாமலையை பாராட்டுறேன். வாழ்நாள்ல ஒரு உண்மையை சொன்னாரு. இதுதான் உண்மை. அதாவது உண்மை எப்படி இருந்தாலும் வெளியே வரும். அதனால நான் கேட்கிற கேள்வி வலிமையா இருந்தா இன்னைக்கு நாங்க தயாரா இருக்கோம். எங்க கட்சி தயாரா இருக்கு. POK எடுக்க முடியுமா? எடுங்க. நாங்க தைரியமா இருக்கோம். எடுப்போம் சார். வெயிட் அண்ட் see. சரி, ஓகே, பாப்போம். கடைசி சொல்றேன், POK எடுப்போம். ஓகே, நோட் பண்ணி வச்சுங்க. ஓகே நாராஜ், நம்ம கையில வரும். ஓகே நாராஜ், ஓகே எழுதி வச்சுங்க. அதுக்கு அப்புறம் கதறாதீங்க. நம்முடைய பதிலடி என்னவாக இருக்க போகிறது அப்படி பொறுத்து பார்க்கலாம். விவாதத்தில் இந்த விருந்தினர்களுக்கு நன்றி.